மாணவ செல்வங்களே, இப்போ 10வது சம் படிக்கிறேன் பாருங்க. Singh, Gupta and Khan are partners in a firm sharing profit in 3:2:3 ratio. அப்போ சிங், குப்தா அண்ட் கான், அதாவது SGK 3 பேரும் பார்ட்னர். அவங்க ஷேரிங் ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 3:2:3 ரேஷியோவில் பிரித்து எடுத்துக்கிறாங்க. தே அட்மிட்டட் ஜெயின், அதாவது ஜே as a நியூ பார்ட்னர். இப்போ ஜே as a நியூ பார்ட்னர்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே தவிர அவருக்கு இவ்வளவு பங்குன்னு ஏதாவது கொடுத்துருக்காங்களா? இல்லை. அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக உங்களை பொறுத்த வரைக்கும் சரண்டரில் வரக்கூடியது. இதுலேயே பாருங்களேன், சிங் சரண்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க கொஸ்டின்லேயே. சரண்டர் 1/3 ஆஃப் இஸ் ஷேர் இன் ஃபேவர் ஆஃப் ஜெயின். அதே மாதிரி குப்தா எவ்வளோ சரண்டர் பண்ணுறாங்கன்னா 1/4 ஷேர். அதே மாதிரி கான் எவ்வளோ சரண்டர் பண்ணுறாங்கன்னா 1/5 இன் ஃபேவர் ஆஃப் ஜெயின். கால்குலேட் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. இப்போ ஆன்சருக்கு வர போகிறேன் பாருங்க. ஒவ்வொரு சம்முக்கு மேலேயும் நம்ம ஏன்னா ரிவிஷன் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கிறதுக்காக நம்ம பிரிச்சுக்கிட்டோம் சரண்டர். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று ஷேர் சாக்ரிஃபைஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓல்டு ஷேர் இன்ட்டு சரண்டர். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்னருடைய நேம் சிங். சிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஷேர் 3/8 இன்ட்டு அவர் எவ்வளோ சரண்டர் பண்ணுறாருன்னா 1/3. அப்போ காமன் ஃபேக்டர் பொறுத்த வரைக்கும் 24 8 3 டைம்ஸ் 3 × 3. சாரி, மல்டிப்ளிகேஷன் தானே உங்களுக்கு. அப்போ எல்சியும் கிடையாதுல்ல. இப்போ நேரடியாக மல்டிபிள் பண்ணிட்டுங்க. மேலே உள்ள நம்பர் இன்ட்டு மேலே உள்ள நம்பர் 3 × 1 3. அதே மாதிரி 8 × 3 24. சேம் அதே மாதிரி ஜி குப்தா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2/8 அவருடைய ஓல்டு ஷேர். அவர் சரண்டர் பண்ணுறது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/4. அப்போ மல்டிப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2/32. அடுத்து கான் வரீங்க 3/8 இன்ட்டு 1/5 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3/40. இவங்க 3 பேருனுடைய ஷேர் சாக்ரிஃபைஸ் தான் யாருக்குன்னா ஜெயினுக்கு ஷேராக வரப்போகுது. இதை பாருங்கள், 3த்தையுமே ப்ளஸ் பண்ணுற மாதிரி. அப்போ 3/24 இது இருக்குது பாருங்கள், ப்ளஸ்ஸு. அதுக்கு அடுத்தது 2/32 இது இருக்குது பாருங்கள், ப்ளஸ்ஸு. அதுக்கு அடுத்தது 3/40. இப்போ 3த்துக்குமே எல்சியும் எடுக்கிறோம். எல்சியும் எடுத்தோம்னா 3த்துக்குமே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை மேலே எல்சியும் எடுக்கிறது போட்டிருக்கோம் பாருங்கள். 24 32 40. இந்த டினாமினேட்டர் 24 32 40 எல்சியும் எடுத்தோம்னா எவ்வளோ வருதுன்னா 8 × 3 24 24 × 4 எவ்வளோன்னா 96 96 × 5 எவ்வளோ வருதுன்னா 480 வருது. அப்போ 480 போட்டாச்சு. 480ல் 24 எத்தனை வாட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 வாட்டி இருக்குது. 20 டைம்ஸ் இருக்குது. 20 × 3 60. அதே மாதிரி 480ல் 32 எத்தனை வாட்டி இருக்குன்னா 15 டைம்ஸ் இருக்குது. 15 × 2 எவ்வளோனா 30. அதுக்கு அடுத்தது 480ல் 40 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 12 டைம்ஸ் இருக்குது. அப்போ 12 × 3 36. அப்போ 3த்தையும் ஆட் பண்ணி போட்டோன்னா 126/480. அதுக்கு அடுத்தது பாருங்கள், இப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வாரிங்க. அப்போ நியூ பார்ட்னருக்கு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கிடைக்குதுன்னா 126/480. இதுதான் நியூ பார்ட்னருக்குடைய ஷேர். இப்போ ஓல்டு பார்ட்னருக்கு பொறுத்த வரைக்கும் நியூ ப்ராஃபிட் ஷேர் ரேஷியோ வாரிங்க. பழைய பிரகாரம் தான் ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸு. அப்போ ஓல்டு ஷேர் 3/8 மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸர் 3/24. காமன் ஃபேக்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24 எடுத்தாச்சு. 24ல் 8 3 டைம்ஸு 3 × 3 9. 24ல் 24 1 டைம்ஸு 1 × 3 -3. தட்ஸ் ஈக்குவல் டு 6/24. அடுத்தது ஜிக்கு வாரிங்க. ஓல்டு ஷேர் பொறுத்த வரைக்கும் 2/8 மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸர் பொறுத்த வரைக்கும் 2/32. காமன் ஃபேக்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 32 எடுத்தாச்சு. 32 8 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 4 4 × 2 எவ்வளோ வருது 8 வருது. மைனஸ் 32ல் 32 1 டைம்ஸ் 1 × 2 எவ்வளோ வருது 2. மைனஸ் பண்ணிங்கன்னா 6/32. அடுத்தது கான். அவருக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3/8 ஓல்டு ஷேரு மைனஸ் அவருக்கு பொறுத்த வரைக்கும் ஷேர் சாக்ரிஃபைஸு 3/40. இப்போ எல்சியும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காமன் ஃபேக்டர் பொறுத்த வரைக்கும் 40. 40ல் 8 எத்தனை வாட்டினா 5 டைம்ஸ் 5 × 3 15. அது மாதிரி 40ல் 40 பொறுத்த வரைக்கும் 1 டைம்ஸ் 1 × 3 -3. தட்ஸ் ஈக்குவல் டு 12/40.
இப்போ எல்லாத்துலேயும் டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. 24 இருக்குது, 12 இருக்குது, 40 இருக்குது. இப்போ பாருங்களேன், இப்போ எல்சிஎம் எல்லாத்தையும் ஈவனாக கொண்டு வர போகிறோம். எஸ்ஸு சிங்கு, அதுக்கு அடுத்தது வந்து ஜி குப்தா, அதுக்கு அடுத்தது கே கான், அதுக்கு அடுத்தது ஜெயின். இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் பாருங்கள், சிங்கை பொறுத்த வரைக்கும் 6 டிவைட் பை 24. அதே மாதிரி குப்தாவுக்கு பொறுத்த வரைக்கும் 6 டிவைட் பை 32. அதே மாதிரி கான்க்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 டிவைட் பை 40. நியூ பார்ட்னருக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 126 டிவைட் பை 480. இப்போ இந்த இதில் 4துலேயுமே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் பெருசு பார்த்தீங்கன்னா 480 தான். அப்போ 480 எல்லாத்துக்குமே 480 போட்டாச்சு. 480 போட்ட பிறகு இப்போ இந்த 480ல் 24 எத்தனை வாட்டி இருக்குன்னா 20 டைம்ஸ் இருக்குது. 20 × 6 எவ்வளவு? 120. அப்போ 120 டிவைட் பை 480. அடுத்தது பாருங்களேன், இந்த 480ல் 32 எத்தனை வாட்டி இருக்குன்னா 15 டைம்ஸ் இருக்குது. 15 × 6 90. 90 டிவைட் பை 480. அதுக்கு அடுத்தது இந்த 480ல் 40 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா வந்து 12 டைம்ஸ் இருக்குது. 12 × 12 எவ்வளோ வருதுன்னா 144 டிவைட் பை 480. அதே மாதிரி 480ல் 480 எத்தனை வாட்டி இருக்குன்னா 1 டைம்ஸ் இருக்குது. அப்போ 1 × 126 126. இப்போ இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது அப்போ பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், 120 = 90 = 144 = 126. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். இதை பாருங்களேன், 120 = 90 = 144 = 126. இப்போ எல்லாமே ஒரே ஈவனாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 2ஆல் டிவைட் ஆகும். அப்போ 60 = 45 = 72 = 63. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே நம்பரில் டிவைட் ஆகுது. எதில் டிவைட் ஆகணும்னா 3ல் டிவைட் ஆகுது. அப்போ வந்து 60ல் வந்து 3 பொறுத்த வரைக்கும் 20 டைம்ஸு. அப்போ 20 = 15 = 24 = 21. சம் ஓவர். அப்போ நம்ம முடிச்சிருக்கிறது வந்து 10வது கணக்கு முடிச்சிருக்கோம். இன்னும் ஒரே ஒரு கணக்கு மட்டும், இன்னும் 2 கணக்கு இருக்குது. இப்போ 11வது கணக்கு பார்க்க போகிறோம். இப்போ 10வது சம் வரைக்கும் முடிச்சிருக்கோம். சரண்டர் பார்த்தவங்க பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.